வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் பீஸில் பாக்கெட் எப்படி எடுக்கிறது, அந்த பாக்கெட்டுக்கான கேம் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் பாக்கெட், ஸ்கொயர் பாக்கெட், ரெக்டாங்குலர் பாக்கெட்லாம் எப்படி நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்கெட்ஸுக்கு எப்படி கேம் ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம கேம் சாஃப்ட்வேரில் ரெண்டு ஆப்ஷன்ஸை பயன்படுத்த போகிறோம். ஒன்று ரஃபிங், இன்னொன்று வால்யூம் ரஃபிங். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைரெக்டாக க்ரியோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். சர்ச்சில் க்ரியோ பேராமெட்ரிக் 2.0 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதற்கு நான் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்ட்டுங்கிறது டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன், சாலிடுங்கிறது டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்க போகிறேன். தென் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதில் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்ததாக நான் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்கை நான் வரைய போகிறேன். ஸோ செட்டர் ரெக்டாங்கிளை பயன்படுத்தி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இதோட லென்த் அண்ட் பெர்த் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ 200 கிராஸ் 100. இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு தென் நேராக எக்ஸ்ட்ரூட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் எவ்வளோ வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கிறேன். தென் ஐ ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போது 50ங்கிற திக்னஸ் உள்ள ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளாக் மேலே ஒரு பாக்கெட் ஒன்று நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட டாப் ஃபேஸ் நான் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஓகே, இந்த டாப் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சர்க்குலர் பாக்கெட்டுக்காக ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள ஒரு பாக்கெட் ஒன்று எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஷார்ப் கார்னர்ஸ் இங்கே வருது. ஸோ ஷார்ப் கார்னர்ஸ் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிரேவிங் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ப் கார்னரில் நீங்கள் பெரிய டூலை பயன்படுத்த முடியாது. பிகாஸ் அந்த கார்னர் ஷார்ப் கார்னருக்குள்ளே பெரிய டூல்ஸ் உள்ளார போயிட்டு வெளியில் வர முடியாது. ஸோ என்கிரேவிங் டூல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாகவே ஒரு பாக்கெட் எடுத்துக்குவோம். ட்ரிம் சூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் டைமென்ஷன் கொடுக்குறேன், 20 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 வித்தியாசமான ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் நான் பாக்கெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட்குள்ளே போகிறேன், ஃப்ளிப் சூஸ் பண்ணுறேன், டெப்த் வந்து ஒரு 20 வச்சுக்கிறேன், இதை ரிமூவ் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய பாக்கெட் எனக்கு உருவாயிடுச்சு. ஸோ 20 mm டெப்த் இல்லைனா ஒரு 25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 25 வச்சுட்டு ஐ ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 பாக்கெட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார பாக்கெட் பார்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் 3Dயில் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ 3Dயில் வரைஞ்சதை கேம் சாஃப்ட்வேரில் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அகெயின் க்ரியோ ஓப்பன் பண்ணி அதில் மேனுஃபேக்சரிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் தென் என்சி அசம்பிளி டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாக்கெட்னு வச்சுக்கலாம், பாக்கெட்னு வச்சுக்கலாம். ஸோ நான் 002 அப்படின்னு கொடுக்குறேன் இந்த ப்ரோக்ராமுக்கு நேம். ஸோ 002ன்னு கொடுத்தாலும் ஓகே. கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. தென் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேம் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒர்க்கிங் விண்டோ. இந்த ஒர்க்கிங் விண்டோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் 3Dயில் வரைஞ்சதை இம்போர்ட் பண்ணுவீங்க. பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் மாடலை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மாடலை ப்ரிவியூ பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இதோட பொசிஷனை டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சான்னு செக் பண்ணுவேன். தென் ப்ரௌன் கலரில் என்னுடைய பார்ட் மாறிடுச்சான்னு பார்த்துட்டு டிக் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் இதோட டாப் ஃபேஸ் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுத்தோட ஃபேஸை நான் முடிவு பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லென்த் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா 200 கொடுத்துருந்தேன். ஸோ நான் 100ன்னு கொடுத்துக்கிறேன். பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருந்தோம். ஸோ 100ல் பாதி 15 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும்னா உங்களுடைய ஒர்க் ஆஃப்செட் வந்து உங்களுடைய ஒர்க் பீஸோட சென்டரில் பொசிஷன் ஆகும். பொசிஷன் ஆனதுக்கப்புறம் இசட் ப்ளஸ் டைரக்ஷன் வந்து டாப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்குது. தென் இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன். ஸோ உங்களுடைய ஒர்க் பீஸை நீங்கள் வந்து இப்படி தான் வந்து உங்களுடைய விஎம்சியில் ஃபிட் பண்ணுவீங்க. ஸோ உங்களை பார்த்த மாதிரி ஒய் டைரக்ஷன் இருக்கணும், இசட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கணும், எக்ஸ் டைரக்ஷன் உங்களுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நேம் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா G56ன்னு நேம் கொடுக்குறேன். ஸோ G56 கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மெஷினில் G56 போயிடுச்சு. அதில் ஒர்க் ஆஃப்செட்டை 00ன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அந்த இடத்துல டூல் பிட்டை வச்சுட்டு நீங்கள் 00ன்னு மாற்றிக்கணும். கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ G56ன்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒர்க் ஆஃப்செட் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது ஒர்க் சென்டர், அதாவது நமக்கு தேவையான டூலை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் சென்டர் போய்க்கோங்க. போயிட்டு 3 ஆக்சிஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நேம் மில்லிங்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட் ப்ராசஸர் செக் பண்ணிவிட்டு டூல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டூல்ஸ் ஆப்ஷனில் இதற்கு என்ன டூல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிங் டூல் இருந்தாலே போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன மில்லிங் டூல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பால் மில்லிங் டூல் வேணும்னா பால் மில்லிங். ஸோ பால் மில்லிங் எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டு மில் போட்டதுக்கு அப்புறம் தான் பால் மில்லிங் போடுவாங்க. ஸோ எண்டு மில்லிங் போட்டுட்டு நீங்கள் ஸ்டெப் டெப்த் வந்து ஒரு 1 mm இல்லை ஒரு 0.5 mm கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 சின்ன சின்னதாக ஸ்டெப் மாதிரி இருக்கும். நீங்கள் கையை வச்சு பார்த்தாலே தெரியும், சொர சொரன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக ஃபினிஷிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா பால் நோஸ் போடுவாங்க. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் எண்டு மில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூல் நேம் வந்து T001னே வச்சுக்கிறேன். மில்லிமீட்டரில் தான் என்னோட யூனிட் இருக்க போகுது. ஸோ நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 mm டயா உள்ள ஒரு டூலை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைட் வந்து 100னே வச்சுக்கிறேன். டயாவும் ஹைட்டும் கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்தா தான் டயா காம்பன்சேஷன் லென்த் காம்பன்சேஷன் அதாவது ஹைட் காம்பன்சேஷனை எடுத்துக்கும். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க.
டூல் வந்து டூல் செட்டப்பில் லோட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. தென் க்ரீன் டிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ன ஆப்ரேஷன்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ரேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஆப்ரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரஃபிங் பண்ணுறீங்க அப்படின்னா மில்லிங் விண்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, எந்த இடத்துல மில்லாக போகுதுன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மில்லிங் விண்டோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ மில்லிங் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட் போங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் விண்டோ பிளேன்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷனில் எப்படி டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ ஆப்ரேஷனுக்குள்ளார போயிட்டு டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மில்லிங் விண்டோக்குள்ளே வந்துட்டு டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இங்கே மில்லிங் விண்டோ அப்படின்னு உங்களுக்கு லோட் ஆகிடும். தென் ஆப்ரேஷனுக்குள்ளார போங்க. ஆப்ரேஷனுக்குள்ளார போயிட்டு ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இந்த G56 இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது இங்கே லோட் ஆகிடுச்சு. அடுத்து கிளியரன்ஸ் பேராமீட்டர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஏன் அப்படின்னா கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப் பிளேன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த டாப் பிளேன் நான் எங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா மில்லிங் விண்டோலே நான் சூஸ் பண்ணதுனால நோ நீட் டு நெசசரி, இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை நீங்கள் கொடுக்குறனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் மாடல் இதோட டாப் பிளேன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்னுடைய வேல்யூ நான் வச்சுக்கிறேன் எவ்வளோ அப்படின்னா 0.1 ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ உங்களுக்கு மில்லிங் லோட் ஆகிடும். மில்லிங் லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மில்லிங் பாக்ஸை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆப்ஷன் இதில் சூஸ் பண்ண போகிறோம், மில்லிங் தான் வேணும். ஸோ மில்லிங்குள்ளார ரஃபிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஸோ ரஃபிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரஃபிங் வால்யூம் ரஃபிங்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ரஃபிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரஃபிங்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா டூல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டூல் T001 தான் நம்மளுடைய டூல். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸில் மெஷின் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மில்லிங் விண்டோ சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ரெஃபரன்ஸ் நம்ம டாப் லைன் கொடுப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் மில்லிங் விண்டோ ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா ரஃபிங்க்கு மில்லிங் விண்டோ இஸ் கம்பல்சரி. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு மெஷின் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி மில்லிங் விண்டோ சூஸ் பண்ணுங்கள். தென் பேராமீட்டர்ஸ் போயிட்டு கட் ஃபீட். ஸோ கட் ஃபீட் மீன்ஸ் 200 கொடுத்துக்கிறேன். ஸ்டெப் ஓவர் வந்து இமேஜை பார்த்தாலே தெரியும் ஸ்டெப் ஓவர்னா என்னன்ட்டு. ஸோ இதுதான் ஸ்டெப் ஓவர். அதாவது டூலோட மோஷன் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அடுத்த டூலோட மோஷன் செகண்ட் லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குது. நான் ஸ்டெப் ஓவர் நீங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். பால் நோஸ் போடுறது கம்மியாக இருக்கும். நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 0.2 கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்டெப் டெப்த், ஒரு ரிவால்யூவேஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டெப் எடுக்கணுங்கிறதா மேக்ஸிமம் ஸ்டெப் டெப்த்னு கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டெப் டெப்த் வந்து நான் எவ்வளோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 0.5 கொடுத்துக்கிறேன். ஸோ 0.5 இஸ் ஜாஸ்தி. ஸோ 0.25 கூட கொடுக்கலாம். நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.25 தான் கொடுப்போம் மேக்ஸிமம் ஸ்டெப் டெப்த்து. ஸோ மேக்ஸிமம் ஸ்டெப் டெப்த் வந்து இசட் ஆக்சிஸில் கொடுப்போம்ல, இசட்னு கொடுத்து 0.25 கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ அதை நான் கொடுத்துக்கிட்டு அடுத்தது கிளியர் டிஸ்டன்ஸ். ஸோ கிளியர் டிஸ்டன்ஸ் வந்து டூல் ரிட்ராக்ட் ஆகும்பொழுது எவ்வளோ தூரம் கிளியர் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு கொடுக்குறேன். அதுவும் ஒரு 0.1 வச்சுக்கிறேன். தென் ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்து நீங்க பார்க்கலாம். ஸோ லோட் ஆகுது. ஸோ டூல் பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் டூல் பாத். டூலோட மோஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டூல் மோஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாத்தை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ டூல் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது டூலை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ டூல் மோஷன் இப்படி தான் இருக்கும்.
ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்லாட்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்லாட்டுக்கு இது மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சரிங் போயிட்டு சேவ் சிஎல் ஃபைல், ஆப்ரேஷன் என்சி சீக்வன்ஸா, என்சி சீக்வன்ஸ் ரஃபிங். ஸோ ரஃபிங் கொடுத்துட்டு ஃபைல். ஸோ ஃபைல் எம்சிடி ஃபைல் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டன் கொடுங்க. தென் எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு கேட்கும். ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது சேவிங் ஆகிட்டுருக்கு. ஸ்லோடிங். ஸோ லோடிங் ஆகி முடித்த உடனே என்ன ப்ராசஸர்னு சூஸ் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ப்ரோக்ராம் பண்ணிடும். ஓகே. ப்ராசஸர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஷினோட கண்ட்ரோல் யூனிட்டை பொறுத்தது. ஸோ டன் கொடுங்க. தென் ப்ராசஸ் சூஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்ஸ் ஓடுதான்னு பாருங்கள். ஓடி முடித்த உடனே டன் அவுட்புட் கொடுத்துருங்க. பாப்பப்பை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போது உங்களுடைய ஃபோல்டரில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய டேப் ஃபைல் தான் உங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ டேப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்த ஆர்பிஎம்லேருந்து எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரஃபிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்லாட்டை எடுக்கும்.